இது உங்கள் அரியந்த் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்திய விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு போன கிளாஸ்ல எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அதுல விட்ட ஒரு சில கொஸ்டின்ல இதுல நம்ம பார்க்க போறோம். இந்திய விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, கீழ்கண்ட கூற்றுகளுடன் தொடர்புடையவர் யார்? அவங்களுடைய பத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் தென்னாப்பிரிக்கா நாட்டுல பிறந்திருக்காங்க. தனது 16வது வயதில் காலமானார். அவங்க 16 வயசுலயே இறந்துட்டு இருக்காங்க. தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் பொருந்தவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை தான். அப்ப தென்னாப்பிரிக்கா நாட்டில் பிறந்தவர். தென்னாப்பிரிக்கா நாட்டுல எந்த இடத்துல அப்படின்னா ஜோகன்ஸ்பர்க்ல சவுத் ஆப்பிரிக்கா நாட்டில் பிறந்தவங்க தான் தில்லையாடி வள்ளியம்மை. அவங்க 16வது வயதுல காலமாயிருக்காங்க. எந்த வருஷம்? 1913 இறந்திருக்காங்க. தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தி குறிப்பிட்டிருக்காரு. அதே நம்பிக்கை தான் அவரது ஆயுதம். நம்பிக்கைதான் அவரது, நீங்க வரணும், நம்பிக்கைதான் அவரது ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் என்னன்னு பண்ண இந்தியன் ஒப்பீனியன் என்ற இதெல்லாம் எழுதியிருக்காரு. இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்னு. அப்போ தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வள்ளியம்மையோடைய நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஒப்பீனியன் இதழ்ல காந்தி வெளியிட்டிருக்காரு. இப்போ காந்தி கேட்டிருப்பாரு, சிறை தண்டனைக்காக நீ வருந்துகின்றாயா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியம்மையிடம் கேட்ட போது இல்லை இல்லை, நான் மீண்டும் சிறை செல்ல தயார் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியம்மை சொல்லியிருக்காங்க. அப்போ தென்னாப்பிரிக்கா நாட்டில் பிறந்தவர், 16வது வயசுலயே இறந்திருக்காங்க. தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஒப்பீனியன் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நாகம்மையை பத்தி கொடுத்திருக்காங்க. நாகம்மை தொடர்புடைய கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வைக்கம் சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார். அப்போ நாகம்மை எப்போ கலந்து கொண்டிருக்காங்கன்னா வைக்கம் சத்தியாகிரகத்துல கலந்து கொண்டிருக்காங்க. அப்போ கரெக்ட். யாரு நாகம்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியாரோட மனைவி. பெரியாரோட மனைவிதான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகம்மை. வைக்கம் சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார். சுயமரியாதை இயக்கத்தில் கலந்து கொண்டார். சேலம் மாவட்டத்தில் பிறந்தார். 1943 மே 11 அன்று ஈரோட்டில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த 4 கொடுத்திருக்கிறதுல நாகம்மையை பத்தி சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ வைக்கம் சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட். ரெண்டாவது சுயமரியாதை இயக்கத்தில் கலந்து கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்ட். சேலம் மாவட்டத்துல பிறந்திருக்காங்க. இதுவும் கரெக்ட். ஈரோட்டு மாவட்டத்தில் இறந்தாங்க அப்படின்னு சொல்றது கரெக்ட். ஆனா வருஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1943 கொடுத்திருக்காங்க. 1933 மே மாசம் 11ஆம் தேதி இறந்திருக்காங்க. அப்போ சேலத்தில் பிறந்து ஈரோட்டில் இறந்தவர் நாகம்மை இறந்திருக்காங்க. அப்போ சேலத்தில் பிறப்பு, ஈரோட்டில் இறந்திருக்காங்க. 1933 மே 11 வந்திருக்கணும். இங்க 43 வந்திருக்கு. அப்ப இது மட்டும் தான் தப்பு. அப்போ 1 2 3 சரி, 4 தவறு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று 1. 1918 மார்ச் 19 அன்று டி.கே. பட்டம்மாள் பிறந்திருக்காங்க. எப்போ? 1918 மார்ச் 19 கொடுத்திருக்காங்க. தப்பு. 1919 மார்ச் 19 பிறந்தவங்கன்னா டி.கே. பட்டம்மாள் பிறந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கூற்று 2. டி.கே. பட்டம்மாள் என்பவருக்கு 1999ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் கொடுத்திருக்கதா சொல்றாங்க. பத்ம விபூஷன் அவங்களுக்கு எப்ப கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 1999 கிடையாது, 1998 கொடுத்திருக்காங்க. அப்போ பிறந்தது 1919 மார்ச் 19 பிறந்திருக்காங்க. பத்ம விபூஷன் கொடுத்தது 1998 கொடுத்திருக்காங்க. அப்போ கூற்று 1 தப்பு, 2 தப்பு. அப்போ கூற்று 1 2 ரெண்டுமே தவறு அப்படின்றதா ஆன்சர். யாரை பத்தி கொடுத்திருக்காங்க? டி.கே. பட்டம்மாள் கொடுத்திருக்காங்க. பிறந்தது 1919 மார்ச் 19 பிறந்திருக்காங்க. பத்ம விபூஷன் அவார்டு வாங்கியிருக்காங்க 1998. அப்ப 2 கூற்றுமே தவறானது. நெக்ஸ்ட் ஒன். கீழ்கண்டவற்றில் யார் இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்? அதாவது கீழே 4 பேரை கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா அகில இந்திய காங்கிரஸ் தலைவரா இருந்திருக்காங்க. அகில இந்திய மகிழா காங்கிரஸோட பொருளாளரா இருந்திருக்காங்க. கீழ்கண்டவற்றில் யார் தீண்டாமைக்கு எதிராக போராடி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்மாவதி அம்மையார் தான் போராடி இருக்காங்க. அப்ப எதுல இருக்காங்க? அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட உறுப்பினரா இருந்திருக்காங்க.
அது மட்டும் இல்லாம அகில இந்திய மகிழ காங்கிரஸோட பொருளாளராக இருந்திருக்காங்க. தீண்டாமைக்கு எதிராக வந்து போராடியவர்கள் பத்மாவதி அம்மையார். நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று. திரும்ப பத்மாவதி அம்மையாரை பத்தி தான் கொடுத்திருக்காங்க. 1932ல 1932 சட்ட மறுப்பு இயக்கத்தில் வந்து பங்கேற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு? பத்மாவதி அம்மையார். அப்ப 1932ல சட்ட மறுப்பு இயக்கத்தில் பங்கேற்றவர் பத்மாவதி அம்மையார். அடுத்து பத்மாவதி 1931 உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ 1931 உப்பு சத்தியாகிரகம் கிடையாது, 1930 தான் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் கூற்று 1, பத்மாவதி 1932 சட்ட மறுப்பு இயக்கத்துல வந்து பங்கேற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் உப்பு சத்தியாகிரகத்திலயும் அவங்க பங்கேற்றிருக்காங்க. பங்கேற்ற வருடம் வந்து 1930, 1931 கொடுத்திருக்காங்க. அப்போ 1 சரியா இருக்கு, 2 வந்து தவறா இருக்கு. அப்போ 1 சரி, கூற்று 1, 2 இரண்டும் சரியா? இங்க பாருங்க, இங்க சரி இங்க தவறு இருக்கு. அப்போ எது மட்டும் 1 மட்டும் தான் சரி, கூற்று 1 மட்டும் சரி. அப்போ கூற்று 1 மட்டும் சரி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஓகேவா? இப்போ சட்ட மறுப்பு இயக்கத்துல வந்து பங்கேற்றாங்க அப்படின்றது 1932 கரெக்ட். அப்போ முதல் ஸ்டேட் மட்டும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. 1 சரி 2 தவறு இருக்கா நான் தேடினா எனக்கு கிடைக்கல. அப்போ 1 மட்டும் தான் சரி, 2 வந்து தவறு அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அப்போ கூற்று 1 மட்டும் சரி. அவங்க சட்ட மறுப்பு இயக்கத்துல 1932 வந்து பங்கேற்றிருக்காங்க. சட்ட மறுப்பு இயக்கத்தம் 32, உப்பு சத்தியாகிரகம் 1930 வரணும். இங்க 31 கொடுத்துட்டாங்க. அப்ப கூற்று 1 மட்டும் சரியா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யாரை பத்தி கொடுத்திருக்காங்க? பாலம்மாள் சுந்தரம்மாள் பத்தி கொடுத்திருக்காங்க. பாலம்மாள் சுந்தரம்மாள் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ பாலம்மாள் சுந்தரம்மாள் வந்து ஒத்துழையாமை இயக்கத்துல வந்து பங்கேற்றிருக்காங்க. இது வந்து கரெக்ட். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 12, 1908 பாலம்மாள் சுந்தரம்மாள் வந்து பிறந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அக்டோபர் 12 அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்பு. அக்டோபர் மாசம் 11ஆம் தேதி 1908 தான் வந்து அவங்க பிறந்திருக்காங்க. பாலம்மாள் சுந்தரம்மாள் 1958 மாநிலங்களவை உறுப்பினர் ஆனார் அப்படின்னு சொன்னாங்க. மாநிலங்களவை உறுப்பினர் கிடையாது, சட்டத்துல சட்ட மேலவை உறுப்பினரா இருந்திருக்காங்க. அப்ப சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தவர் பாலம்மாள் சுந்தரம்மாள் 1958. பிறந்தது வந்து 1908 அக்டோபர் மாசம் 11ஆம் தேதி பிறந்திருக்காங்க. 1, 2, 3 வந்து தப்பா இருக்கு. அவங்க கேட்டிருக்கிறது சரியானது. அப்போ 1 மட்டும் சரியானது ஆன்சர் வந்து அங்க இருக்கு. அப்போ பாலம்மாள் சுந்தரம்மாள் ஒத்துழையாமை இயக்கத்துல பங்கேற்றிருக்காங்க. அவங்க பிறந்தது அக்டோபர் 11, 1908. அவங்க மாநிலங்களவை உறுப்பினரா வந்து கிடையாது, சட்ட மேலவை உறுப்பினரா வந்து இருந்திருக்காங்க 1958. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சிறப்பு பெயருடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சிறப்பு பெயரெல்லாம் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக அரசி, நாவல் ராணி, கதா மோகினின்னு வரணும். ஏக அரசி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரே பேரு தான், ஒருத்தரை தான் குறிப்பிடுறாங்களா. நாவல் ராணி, கதா மோகினி, ஏக அரசி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதை நாயகி அம்மாளை தான் நம்ம சொல்றோம். அப்போ கோதை நாயகி அம்மாளுடைய சிறப்பு பெயர் பாத்தீங்கன்னா நாவல் ராணி, கதா மோகினி, ஏக அரசி என்று அழைக்கப்படுவர் கோதை நாயகி அம்மாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தொடங்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸோட பிரிவுல ராணுவத்தின் மகளிர் பிரிவில் கேப்டன் லட்சுமி வந்து தலைவராக இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இது கரெக்ட். யாருடைய? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து தொடங்கப்பட்டிருக்காரு இந்திய தேசிய ராணுவம். அப்போ நேதாஜியால் தொடங்கப்பட்ட இந்திய தேசிய ராணுவத்துல கேப்டன் லட்சுமி வந்து தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து கேப்டன் லட்சுமி 1998 ஆண்டு பத்ம விபூஷன் விருதை வந்து பெற்றார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பத்ம விபூஷன் விருது எப்ப பெற்றிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1998 தான் பெற்றிருக்காங்க. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். 1, 2 சரி. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. அப்ப கேப்டன் லட்சுமிக்கு வந்து பத்ம விபூஷன் கொடுக்கப்பட்ட வருடம் 1998 வந்து கொடுத்திருக்காங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தொடங்கப்பட்ட இந்திய தேசிய ராணுவத்துல கேப்டன் இவங்க லட்சுமி அம்மையார் தலைவராக வந்து இருந்திருக்காங்க. அப்ப 2மே வந்து கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கேப்டன் லட்சுமியை பத்தி தான் கொடுத்திருக்காங்க. ஏழைகளுக்கு
பெண்களுக்கு மருத்துவ சேவை. இந்திய தேசிய ராணுவம் பிறந்தது, அவங்க மருத்துவர் பட்டம் வாங்கினது எந்தெந்த வருடம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் லட்சுமியை பத்தி கொடுத்திருக்காங்க. அப்போ ஏழைகளுக்கான மருத்துவ சேவை வந்து எப்ப கொடுத்திருக்காங்க? 1940 வந்து கொடுத்திருக்காங்க. இந்திய தேசிய ராணுவம் அமைக்கப்பட்டது 1942 வந்து அமைச்சிருக்காங்க. அவங்க பிறந்த வருடம் 1914. அப்போ ஒண்ணுல ஒண்ணு அப்படியே இருக்கு. ஏழைகளுக்கான மருத்துவ சேவை 1940, இந்திய தேசிய ராணுவம் 1942, பிறந்தது 1914, மருத்துவர் பட்டம் 1938. அப்போ 1 2 4 3 1 2 4 3 இங்க ஆன்சர். யாரை பத்தி கொடுத்திருக்காங்க? கேப்டன் லட்சுமியை பத்தி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மகாத்மாஜி சேவா சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ மகாத்மாவோட பேர்ல அவருடைய சேவை சங்கம் வந்து உருவாக்கியிருக்காங்க. யார் உருவாக்கியிருக்காங்கன்னா கோதை நாயகி அம்மாள், ஏகராணி, கதாமோகினி அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பேர்ல எல்லாம் அவங்களை அழைக்கிறோம். அவங்களதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா மகாத்மா காந்தியோட பேர்ல மகாத்மாஜி அப்படின்ற ஒரு சேவா சங்கத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. எந்த வருஷம் உருவாக்குனாங்கன்னா 1948 வந்து உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோதை நாயகி அம்மாள். கோதை நாயகி அம்மாள்களை எழுதின நாவல்கள்ல எது வந்து சரியா வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 கொடுத்திருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோதனையின் கொடுமை, உத்தம சீலன், உபதேசமித்திரன் அப்படின்னு சொல்லிட்டு. யாருடையது? கோதை நாயகி அம்மாள் எழுதிய நாவல்கள்ல எது கரெக்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எழுதின நாவல் வந்து 2. ஒண்ணு வந்து சோதனையின் கொடுமைன்னு ஒண்ணு எழுதியிருக்காங்க. அடுத்து உத்தம சீலன் அப்படின்ற ஒரு நாவலை வந்து எழுதியிருக்காங்க. 2 நாவல்களையும் எழுதியவர் கோதை நாயகி அம்மாள். அப்ப எழுதின நாவல் தான் கேட்டிருக்காங்க. 1 2 வந்து சரி, 3 வந்து தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று. 450 பாடல்களை கொண்ட ராமலிங்க சுவாமிகள் சரிதம் என்னும் நூலை எழுதியவர் அசலாம்பிகை அம்மையார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசலாம்பிகை அம்மையார் வந்து எழுதியிருக்காங்க ராமலிங்க சுவாமிகள் சரிதம் என்னும் நூலை வந்து எழுதினாங்க. ஆனா 450 பாடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. 409 பாடல்களை கொண்டதான் ராமலிங்க சுவாமிகள் சரிதம். எழுதியவர் அசலாம்பிகை அம்மையார். அசலாம்பிகை அம்மையார் இக்கால அம்மையார் என்று யார் குறிப்பிட்டிருக்காங்கன்னா திருவிக்காவால் பாராட்டப்பட்டவர் அசலாம்பிகை அம்மையார். இக்கால அம்மையார் அப்படின்னு சொன்னா சிறந்த பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து அழைக்கிறாங்க. அப்போ ராமலிங்க சுவாமிகள் சரிதம் என்னும் நூலை எழுதியவர் அசலாம்பிகை அம்மையார். 409 பாடல்களை கொண்டது. அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா திருவிக்கா வந்து அசலாம்பிகை அம்மையாரு இக்கால அம்மையார் என்று திருவிக்காவால் பாராட்ட வந்து பெற்றிருக்காங்க. ஓகே, அப்போ மேல இருக்கிறது வந்து தப்பு. கூற்று 1 தப்பு, 2 வந்து சரி. அப்போ 2 மட்டும் சரி இங்க இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அசலாம்பிகை அம்மையார் இயற்றிய நூல்கள்ல வந்து சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க ராமலிங்க சுவாமிகள் சரிதம் என்னும் நூல் எழுதியிருந்தாங்க. 450 பாடல்கள் வந்து இருந்தது. இப்ப என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவங்க எழுதின நூல்கள் ஆத்திச்சூடி வெண்பா, திலகர் புராணம், குழந்தை சுவாமிகள் பதிகம், காந்தி புராணம் அப்படின்னு சொல்லிட்டு 4 நூல்களுமே வந்து எழுதியிருக்காங்க. அப்ப 4 நூல்களும் எழுதியவர் யார்? அசலாம்பிகை அம்மையார். அப்ப 4 நூல்களும் கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று. மதுரை மாவட்டத்தின் முதல் பெண் பட்டதாரி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அப்படின்னு சொல்லிட்டு. மதுரை மாவட்டத்திலே அவங்கதான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் பெண் பட்டதாரியா இருந்திருக்காங்க. அவருடைய பேர் வந்து கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அடுத்து, காந்தியின் சர்வோதயா இயக்கத்துல பங்கேற்றவள் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். இதுவும் கரெக்ட் தான். காந்தியோட சர்வோதய இயக்கத்துல பங்கேற்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அப்ப 2 கூற்றுமே சரி. அப்போ 1 2 சரி இங்க இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகள்ல தொடர்புடையவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க 2 கொடுத்திருக்காங்க. அந்த 2க்கு தொடர்புடையவங்களோட பேர் கேட்டிருக்காங்க. காந்தி கிராம் அறக்கட்டளை என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? அப்போ காந்தி கிராம் ஒரு அறக்கட்டளை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்துக்காக போராடினாங்க. அப்ப தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்துக்காக போராடியவங்க பேர் பார்ப்போம். ஹரிஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஹரிஜன் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வார இதழ். ஹரிஜன்ற வார இதழ் யார் எழுதுனா அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தி. இந்த ஹரிஜன் அப்படின்றது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹரிஜன் சேவக சங்கத்துடன் இணைந்து தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்துக்காக போராடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா TS சௌந்தரம் அம்மையார் அப்படின்றதான் குறிப்பிடுறாங்க. அப்போ காந்தி கிராம், காந்தியோட பேர்ல காந்தி கிராம் அறக்கட்டளை என்னும் அமைப்பை ஏற்படுத்தியவர் TS சௌந்தரம் அம்மாள். அடுத்து தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்துக்காக போராடியவர் TS சௌந்தரம் அம்மையார். இந்த தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்துக்காக தான் ஹரிஜன் அப்படின்னு சொல்லி ஒரு வார இதுல காந்தி வந்து எழுதியிருப்பாரு. அதனால ஹரிஜன் சேவக சங்கத்துடன் இணைந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்துக்காக போராடியவர் TS சௌந்தரம் அம்மாள். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
கூற்று டி.எஸ். சௌந்தரம் அம்மாள் வந்து கொடுத்திருக்காங்க 1962. 1962ல என்ன வாங்கியிருக்காங்க? பத்ம விபூஷன் விருதை வாங்கியிருக்காங்க. அப்ப பத்ம விபூஷன் விருதை பெற்றவர் 1962ல டி.எஸ். சௌந்தரம் அம்மாள். அடுத்து 2006 மத்திய அரசு டி.எஸ். சௌந்தரம் அம்மாள் பேர்ல அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அஞ்சல் தலை வெளியிட்டது வந்து 2006 கிடையாது, 2005 வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்ப 2005 மத்திய அரசு அஞ்சல் தலை யாருக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா டி.எஸ். சௌந்தரம் அம்மாளுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்போ பத்ம விபூஷன் கொடுத்தது 1962 வந்து கரெக்ட். அஞ்சல் தலை வந்து 2005 வரணும், 2006 கொடுத்திருக்காங்க. அப்போ ஒண்ணு மட்டும் தான் சரி. அப்போ ஒண்ணு மட்டும் சரி இங்க இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கிருஷ்ணமால் ஜெகநாதன் எந்த ஆண்டு பத்ம விபூஷன் விருதை வந்து பெற்றார் அப்படின்னு. அப்ப கிருஷ்ணமால் ஜெகநாதருக்கு என்ன விருது கொடுத்திருக்காங்க? பத்ம விபூஷன் விருது வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப பத்ம விபூஷன் விருது எந்த வருஷம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வருஷம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020 வந்து கொடுத்திருக்காங்க. இங்க வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்துல கலந்து கொண்டிருக்காங்க. 1942 அந்த போராட்டம் வந்து நடைபெற்றுச்சு. அப்ப 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை போராட்டத்துல கலந்து கொண்ட ஒரு பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணமால் ஜெகநாதன். இவங்களுக்கு பத்ம விபூஷன் விருது கொடுத்திருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று உப்பு சட்டத்தை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமதி. ஆமா, உப்பு சட்டத்தை வந்து மீறினதுனால அவங்க மீறியதற்காக அபராதம் செலுத்திய முதல் பெண்மணியாக கருதப்பட ருக்மணி லட்சுமதி. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அடுத்து 1934 முதலில் தேர்தலில் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் அது மட்டும் இல்லாம சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க ருக்மணி லட்சுமதி அம்மையார். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே இவங்களை பத்தி கரெக்ட். யாரை பத்தி கொடுத்திருக்காங்க? ருக்மணி லட்சுமதி கொடுத்திருக்காங்க. உப்பு சட்டத்தை மீறியதுக்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணியும் இவங்க தான். அது மட்டும் இல்லாம முதல் பெண் சட்டமன்றத்துல உறுப்பினராக இருந்த பெண்மணியும் ருக்மணி லட்சுமதி அம்மையார் தான். அப்போ 1, 2 ரெண்டுமே வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளுடன் தொடர்புடையவர் யார்? மயிலாடுதுறையில் இசை வேளாண் மாநாட்டை ஏற்படுத்தினார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து தேவதாசி முறைக்கு எதிராக குரல் எழுப்பியவர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தேவதாசி முறைக்கு எதிராக குரல் எழுப்பியவர். அது மட்டும் இல்லாம யாருடைய பேரில் திருமண உதவி திட்டம் வந்து வழங்கப்படுது? அவங்க ஒருத்தர் கீழே 4 பேர் கொடுத்திருக்காங்க. இந்த 4 பேர்ல ஒருத்தர் பேர்ல திருமண உதவி திட்டத்துக்காக அவங்க பேர்ல வந்து கொடுத்துட்டு வராங்களாம். அடுத்து தேவதாசி முறைக்கு எதிராக வந்து குரல் எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மயிலாடுதுறையில் இசை வேளாண் மாநாட்டை வந்து ஏற்படுத்திருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான் வந்து ஏற்படுத்திருக்காங்க. அப்போ முதல் இசை வேளாண் மாநாட்டை வந்து எங்க தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில தொடங்கியிருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1925 வந்து தொடங்கியிருக்காங்க. 1925 இசை வேளாண் மாநாட்டை ஏற்படுத்தியவர் மூலூர் ராமாமிர்தம் அம்மையார். தேவதாசி முறைக்கு எதிராக குரல் எழுப்பியவர் மூலூர் ராமாமிர்தம் அம்மையார். இவங்க தமிழக அரசு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்காக அவங்களுக்கு திருமணம் ஆனும் போது அமௌண்டா வந்து கொடுக்குறாங்க, தாலிக்கு தங்கமும் வந்து கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தோட பேர்ல மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து கொண்டு வந்திருக்கு. அப்போ 3த்துக்குமே தொடர்புடையவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மூலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் அன்னி பெசன்ட். தமிழ்நாட்டின் அன்னி பெசன்ட் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டின் அன்னி பெசன்ட் சொல்லிட்டு நம்ம யார சொல்றோம்னா மூலூர் ராமாமிர்தம் அம்மையார சொல்றோம். அப்போ தமிழ்நாட்டின் அன்னி பெசன்ட் வந்து மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா வந்து சொல்லியிருப்பார். இவங்கதான் தமிழ்நாட்டின் அன்னி பெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவால் அழைக்கப்பட்டவர் மூலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், டாக்டர் தர்மம்மாள் தொடர்புடைய கூற்றுக்கொள்ளுதல் சரியானது எது? அப்ப யாரை பத்தி நம்ம பாக்குறோம்? தர்மம்மாள் பத்தி பாக்குறோம். தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் தர்மம்மாள் ஆற்றிய சேவையை பாராட்டி 1951ஆம் ஆண்டு வீர தமிழன்னை பட்டம் வந்து வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆமா, எதுக்காக? தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் அவங்க செஞ்ச சேவையை வந்து பாராட்டி 1951 வீர தமிழன்னை அப்படின்ற ஒரு பட்டம் வந்து தர்மம்மாள் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து இலவு வாரம் என்ற போராட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்து சென்னை மகளிர் மாநாட்டில் ஈவே ராமசாமிக்கு என்ன பண்ணிருக்காங்க? அதாவது பெரியாருக்கு வந்து ஈவே ராமசாமி நம்ம பெரியார் சொல்லுவோம். இந்த ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மம்மாள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ 3 கூற்றுக்குமே சரியானவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மம்மாள் தான். அப்போ வீர தமிழன்றை பட்டம் 1951 எதுக்காக? தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் அவங்க ஆற்றிய பெருமையை பாராட்டி அவங்களுக்கு வீர தமிழன்னை அப்படின்ற ஒரு பட்டம் 1951 கொடுத்திருக்காங்க. இலவு வாரம் அப்படின்ற ஒரு போராட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க.
சென்னையில மகளிர் மாநாடு வந்து நடைபெற்றிருக்கும். அந்த மகளிரோட மாநாட்டுல ஈவே ராமசாமி என்று அழைக்கப்படுற பெரியாருக்கு பெரியார் அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுத்திருக்காங்க தர்மாம்மாள். அப்போ 1, 2, 3 மூணுமே வந்து கரெக்ட். நெக்ஸ்ட், காந்தியின் வளர்ப்பு மகள். காந்தியோட வளர்ப்பு மகளா வந்து அறியப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அம்புஜத்தம்மாள் காந்தியின் பெயருடன் தந்தையின் பெயரையும் இணைத்து சீனிவாச காந்தி நிலையம் என்று அறக்கட்டளையை நிறுவினார் அப்படின்னு சொல்றோம். காந்தியோட வளர்ப்பு மகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்புஜத்தம்மாள் தான். அம்புஜத்தம்மாள் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, காந்தி வளர்த்ததுனால அவங்க அப்பா பேரையும் காந்தியோட பேரையும் 2 பேரையும் இணைச்சி சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்ற ஒரு அறக்கட்டளை வந்து நிறுவிருக்காங்க. 1 கரெக்ட், 2 கரெக்ட். 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்புஜத்தம்மாள் தனது 40 ஆண்டு நினைவாக நான் கண்ட பாரதம் என்னும் நூலை வந்து எழுதியிருக்காங்க. அப்போ 40 ஆண்டு கிடையாது, 70 ஆண்டு நினைவாக. அப்போ இது அம்புஜத்தம்மாள் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க 70 ஆண்டு நினைவாக நான் கண்ட பாரதம் என்னும் ஒரு அரிய நூலை எழுதியவர் அஞ்சலை அம்மாள் வந்து அம்புஜத்தம்மாள் வந்து எழுதியிருக்காங்க. அப்போ அம்புஜத்தம்மாள் பற்றி 3 கூற்றுகளுத்துல 3வது கூற்று வந்து தப்பு. இங்க வந்து 70 வரணும். அப்போ காந்தியோட பெயருடன் தந்தை பெயரை இணைச்சு சீனிவாச காந்தி நிலையம் என்ற பெயரை வந்து அமைச்சிருக்காங்க. காந்தியோட வளர்ப்பு மகளா வந்து கருதப்படுறாங்க. அவங்க 70 ஆண்டு நினைவாக நான் கண்ட பாரதம் என்ற ஒரு அரிய நூல் எழுதியவர் அம்புஜத்தம்மாள் வந்து எழுதியிருக்காங்க. அப்போ 1, 2 மட்டும் தான் கரெக்ட். 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து 40ன்னு கொடுத்திருக்காங்க. அங்க வந்து நமக்கு 70 ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்போ 1, 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கீழே இருக்கிறதுல எது வந்து தவறானது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. யாரை பத்தி? முத்துலட்சுமி அம்மையாரை பத்தி கொடுத்திருக்காங்க. முத்துலட்சுமி சட்ட மேலவையின் துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ முத்துலட்சுமி அம்மையார் வந்து சட்ட மேலவைக்கு துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து கரெக்ட். அடுத்து வந்து முத்துலட்சுமி தென்னிந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுவும் வந்து கரெக்ட். அடுத்து 1958 புற்றுநோய் நிவாரண நிதியை உருவாக்கினார் அப்படின்னு சொல்றாங்க. 1958 கிடையாது, 1954 தான் புற்றுநோய்க்கான நிவாரண நிதியை வந்து உருவாக்கியிருக்காங்க. பத்ம விபூஷன் கொடுத்திருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1956 வந்து கொடுத்திருக்காங்க. நமக்கு கேட்டது முத்துலட்சுமி அம்மையாரை பத்தி தவறானது கேட்டிருக்காங்க. அப்போ முத்துலட்சுமி அம்மையார் சட்ட மேலவைக்கு துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. தென்னிந்தியாவிலே முதல் பெண் மருத்துவர், புற்றுநோய் நிவாரண நிதியை உருவாக்கி இருக்காங்க 1954. பத்ம விபூஷன் விருது பெற்றிருக்காங்க 1956. இப்ப தவறானதுன்னு பாத்தீங்கன்னா 3 மட்டும் தான் தப்பு. அப்போ 3 மட்டும் தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அஞ்சலை அம்மாள் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஆமா, யார் அழைச்சது? காந்தி தான் சொல்லியிருக்காரு. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து அழைச்சிருப்பாரு. யார? அஞ்சலை அம்மாள. அஞ்சலை அம்மாள் 1964 பத்மஸ்ரீ விருதை பெற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 64 பத்மஸ்ரீ விருது வந்து இவங்களுக்கு கொடுக்கல, அம்புஜத்தம்மாள் தான் கொடுத்திருக்காங்க. அப்போ 1964 பத்மஸ்ரீயின் தாமரை திரு அப்படின்ற விருது வந்து யாரு கொடுத்திருக்காங்கன்னா அம்புஜத்தம்மாளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இங்க அஞ்சலை அம்மாள் கொடுத்திருக்காங்க, தப்பு. அப்போ தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுபவர் அஞ்சலை அம்மாள். பத்மஸ்ரீ விருது வந்து 1964 பெற்றவர் அம்புஜத்தம்மாள். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட், 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அப்போ 1 மட்டும் சரி. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 சரி இங்க இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோதை நாயகி அம்மாள் 1930 மதுக்கரை போராட்டத்துல வந்து கலந்துனாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கோதை நாயகி அதாவது ஏக அரசி என்று அழைக்கப்படுபவர் கோதை நாயகி அம்மாள். கோதை நாயகி அம்மாள் 1930 மதுக்கரை போராட்டத்துல வந்து கலந்து கொண்ட ஒரு பெண்மணியா இருக்காங்க. அடுத்து கோதை நாயகி அம்மாளின் பத்திரிகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெகன்மோகினி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பு, செகண்ட் ஒன் மட்டும் தான் கரெக்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து 1930 கிடையாது, 1931 மதுக்கரை போராட்டத்துல கலந்து கொண்ட ஒரு பெண்மணி கோதை நாயகி அம்மாள். அவங்க வந்து கோதை நாயகி அம்மாளுடைய பத்திரிகை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெகன்மோகினி அப்படின்ற ஒரு பத்திரிகை வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா? இப்போ டிஎன்பிசி கொஸ்டின்ல இந்திய விடுதலை போராட்டத்துல பெண்களின் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ எல்லாம் பார்த்திருக்கோம். அதுல ஒரு சில கொஸ்டினை நம்ம இப்ப பார்த்திருக்கோம். நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அரியந்த அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.